தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, அன்பு குடும்பங்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த தெய்வீக திருப்பலியிலே ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இன்று தாயாம் திரு அவை புனித பிரான்சிஸ் சலேசியாருடைய நினைவை கொண்டாடுகிறது. தாழ்ச்சிக்கும் சாந்த குணத்துக்கும் அமைதிக்கும் நற்பெயர் பெற்ற இப்புனிதர் நம்முடைய வாழ்வில் இந்த இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தாழ்ச்சியோடு வாழவும், சாந்த குணத்தோடு இருக்கவும், அமைதியோடு பேசவும் நம்மை வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இவருடைய வாழ்க்கைகளை பார்க்கின்ற பொழுது செல்வ செழிப்பில் மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில் பிறந்த இவருடைய வாழ்க்கை இறைவனால் அழைக்கப்படுகிறது. 1567 இவர் பிறந்தார். இவருடைய குடும்பம் இறைவனுக்கு உகந்த ஒரு குடும்பமாக மாறுவதற்கு இவருடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டுகள், கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கைகள், கிறிஸ்து மீது இருந்த பற்றுகள், இவைகள்தான் இவருக்கு முக்கியமாக அவருடைய வாழ்க்கையை கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. மூச்சு விடுபவர்கள் எல்லாம் மனிதர்கள் அல்ல, முயற்சி செய்பவர்கள்தான் மனிதர்கள் என்பதை இப்புனிதர் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். எனவே கூலிக்கு வேலை செய்கின்ற ஆயனுக்கும் மெய்ப்பனுக்கும் மந்தையை வழிநடத்தும் ஆயனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கூலிக்கு வேலை செய்கின்றவர் ஓநாய்கள் வருகின்ற பொழுது ஆட்டுக்குட்டிகளை விட்டு ஓடி போவார். ஆனால் மந்தையை பேணி காப்பவர் தன்னுடைய உயிரையும் கருதாத பொருட்டு அவர் மந்தைகளை ஆடுகளை காப்பவராக இருக்கிறார். எனவே இந்த புனிதருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு தாழ்ச்சியும் சாந்த குணமும் அமைதியும் கொண்ட ஒரு நற்குணங்களை பெற்றது போல நாமும் இந்த தெய்வீக திருப்பலியில அன்னைக்குரிய பிள்ளைகளாக வாழ வளர இந்த புனிதர் வழியாக கற்றுக்கொண்டு இறைவனுக்கு உகந்தவர்களாக நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் எடுத்தும் உரைத்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டி நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக மாறுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவமாக. இறைவாயரான புனித பிரான்சிஸ் சலேசியாரின் மனிதரின் மீட்புக்காக எல்லாருக்கும் எல்லாம் ஆகிட திருவுளமானீரே. எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு என்றும் பணிபுரிவதில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்முடைய அன்பின் கனிவை வெளிப்படுத்துவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்புமிக்கது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 6 முதல் 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்புமிக்கது. முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருந்திருப்பின் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது. ஆனால்
கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே: இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது இஸ்ராயேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இராது. ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள். நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பின் இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே: என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள் என தாம் அடுத்தவருக்கோ சகோதரர் சகோதரிகளுக்கோ கற்றுத்தரமாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர். அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன். அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். புதியதோர் உடன்படிக்கை என்பதால் முன்னையதை அவர் பழையதாக்கிவிட்டார். பழமையானதும் நாள் பட்டதும் விரைவில் மறைய வேண்டியதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 85. தீரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். மண்ணினின்று உண்மை முளைத்திடும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு நற்செய்தியை அவரே நம்மிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 13 முதல் 19 முடிய. இயேசு மலை மேல் ஏறி
தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் போனவேசு என்று அவர் பெயரிட்ட அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலேமியு, மத்தேயு, தோமா, அல்பேவின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய அன்னை நல்ல உடல் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பையும் பணியையும் ஆசீர்வதித்து நல்வழிப்படுத்துவாராக. இயேசு தம்மிடம் இருக்கும்படி தாம் விரும்பியவர்களை அழைத்தார். ஒரு பள்ளியிலே ஒரு ஆசிரியர் பாடங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த ஆசிரியர் பாடங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது, நல்லா படித்த பிள்ளைகளாம் முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரியா படிக்காதவங்களாம் பின்னாடி போய் உக்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த பிள்ளைகள் எல்லாம், நல்லா படித்தவங்களெல்லாம் முன்னாடி கூப்பிடுறாங்களே, சரியா படிக்காதவங்களெல்லாம் பின்னாடி போக சொல்றாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே ஒரு வேறுபாடுகள் உருவாகுகிறது. ஆண்டவர் இயேசு யாரையும் வேறுபடுத்தி பார்க்கவில்லை. நீர் மட்டும் எனக்கு வேண்டும் என்று சொல்லவில்லை, நீ மட்டும் எனக்கு வேண்டும் என்று சொல்லவில்லை. எல்லாரையும் தம்மிடம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எனவே எல்லாரையும் அழைக்கின்ற இறைவன், நீ நன்றா படிச்சிருக்கிறியா அப்படின்னு கூப்பிடல, நீ சரியா படிக்கலையா அப்படின்ட்டு அழைக்கல, உனக்கு நல்ல பக்தி இருக்குதா அப்படின்ட்டு அழைக்கவில்லை. அவர் அழைத்தவர்களை பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவர்களாக இருந்தார்கள். என்னை பின்பற்றி வா என்று சொல்கின்ற பொழுது அனைத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் பின்பற்றினார்கள். அதான் தம்மோடு இருக்கவும், தம்மோடு இருக்க, நாம் இயேசுவோடு இருக்க விருப்பம் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இன்றைய புனிதருடைய வாழ்விலும் நாம் பார்க்கின்ற பொழுது கத்தோலிக்க திரு அவையிலே ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான நபர்களை அவருடைய வார்த்தையால், இறைவனுடைய வார்த்தையால் அவர் கிறிஸ்துவ வழியில், நெறியில், வாழ்வில் கொண்டு வந்தார் என்பதை நாம் படிக்கிறோம். ஏனென்றால் அந்த அளவுக்கு கிறிஸ்து மீது அவர் கொண்ட ஒரு வாழ்க்கை. நிறைய இடங்கள்ல நிறைய புனிதர்களை பார்க்கின்ற பொழுது நிறைய சொத்துக்களை வைத்திருப்பவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ட்டு நான் பார்க்கிறோம். செல்வத்தோடு இருப்பவர்களாக இருக்கின்ற ஒரு புனிதர்களை நான் பார்க்கிறோம். இந்த புனித பிரான்சிஸ் சலேசியாரை போல புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கிறது. 17ஆம் தேதி புனித வடத்து அந்தோனியாருடைய வாழ்க்கையும் பார்க்கின்ற பொழுது அப்படிதான் இருக்கிறது. இவர்கள் அதிகமான செல்வங்களை வைத்திருந்தார்கள். அந்த செல்வங்களை எல்லாம் யாருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, நான் இவரிடத்தில் போனால் எனக்கு வாழ்வு நிச்சயம் உண்டு என்று அவர்கள் விரும்பினார்கள், இயேசுவை விரும்பினார்கள். அதனால்தான் புனித வடத்து அந்தோனியாருக்கு 3000 ஏக்கர் சொத்துக்கள் இருக்கின்ற பொழுது, இதை ஏழைகளுக்கு நான் கொடுத்து விட்டு
இயேசு என்னை விரும்ப வேண்டும் என்பதை அவர் விரும்பினார். அப்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையும் இயேசுவுக்கு உகந்த ஒரு பணி வாழ்வாக மாறியது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைய புனிதருடைய வாழ்க்கையும் பார்க்கின்ற பொழுது இவருக்கும் ஏராளமான சொத்துக்கள் இருந்தது. இவரும் இயேசுவை விரும்பினார். இயேசு நம்மை விரும்புகின்ற பொழுது நாம் இயேசுவை விரும்புவதற்கு ஏதாவது ஒரு தடைகள் இருக்கலாம். அது பொண்ணா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், மண்ணா இருக்கலாம், எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். அந்த தடைகளை இவர்களுடைய வாழ்க்கையில இந்த சொத்து தான் எனக்கு தடையாக இருக்கிறது என்பதை அதை தகர்த்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசுவோடு இருப்பதற்கு தடையாக இருப்பது என்னவென்று நாம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்த ஒரு வாழ்க்கை. ஒன்று பாவமாக இருக்கலாம், தற்பெருமையாக இருக்கலாம், வீண் கருவமாக இருக்கலாம், பழி வாங்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம். எது தடையாக இருக்கிறது இயேசுவோடு நீ வாழ்வதற்கு என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 12 இறைவன் அழைக்கின்ற பொழுது இவர்கள் என்னை பின்பற்றி வா என்று சொல்கின்ற பொழுது நான் நிறைய படிச்சிருக்கிறேன், இவரை எதுக்கு நான் பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கவும் இல்லை. நான் குறைவா படிச்சிருக்கிறேன், இவரையா நான் பின்பற்றணும்ட்டு நினைக்கல. ஆனால் என்னை அழைப்பவருடைய அவருடைய வார்த்தை அவர்களை ஈர்த்தது. நாமும் இயேசுவினுடைய வார்த்தைகளை எவ்வளவோ நம்முடைய வாழ்க்கையில கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்படி கேட்கின்ற பொழுது இவர்களை எல்லாம் ஈர்த்த அது இறைவனுடைய வார்த்தை உங்களை ஏன் இன்னும் ஈர்க்காமல் இருக்கிறது? ஏன் இன்னும் இறைவனிடத்துல அவரோடு தங்குவதற்கு விருப்பமில்லாமல் இருக்கிறது? அதுவேதான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆசிரியர் நல்லா படித்தவர்களை முன்னே வந்து அமர்ந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை பின்னே இருக்கின்ற பிள்ளைகளை கண்டுக்காமல் இருப்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. எனவே நாமும் அந்த யதார்த்த மனநிலைகளோடு தான் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே உக்காந்து இருக்கிறோம். இவங்க நல்லவங்க, நான் கெட்டவங்க. இவங்க சொல்றத ஆண்டவர் கேட்பாரு, நான் சொல்றத ஆண்டவர் கேட்க மாட்டாரு அப்படின்னு அவர் என்னைக்கும் சொன்னதில்லை. உன்னுடைய புத்தியும் உன்னுடைய எண்ணமும் அவ்வாறாக சிந்திக்கின்றது. எனவே ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்வதை நாம் கேட்டு வாழ வேண்டும். என்னை பின்பற்றி வா என்று இந்த 12 அழைத்த இறைவன் அவர்களோடு இருக்கிறார். உன்னையும் இந்த உலகத்தில் படைத்த இறைவன் உன்னோடு இருக்கிறார். நீ அவரோடு இருக்கக்கூடியவராக உன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொள். இன்றைய இறைவனுடைய வார்த்தைகளில நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். நற்செய்தியை வாசிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். குடும்பத்தில் இறைவனுடைய வார்த்தையை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். வருகின்ற வாரம் இறை வார்த்தையின் ஞாயிறு. அது இறை வார்த்தையின் ஞாயிறை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். விவிலியங்களை நம்முடைய ஆலயத்திலே கொண்டு வருகிறோம். அதை அர்ச்சிக்கப்பட்டு அந்த விவிலியத்தை மீண்டும் பூட்டி வச்சிடறோம். இதுதான் நம்முடைய விசுவாசம், இதுதான் நம்முடைய புத்தி. எனவே இந்த புத்திகளை நாம் எடுத்துவிட்டு நாம் இறைவனுக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக வாழ நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். உன்னை அழைத்திருக்கிறார், தம்மோடு இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். என்னோடு இருங்கள், என்னோடு வாழுங்கள், என்னுடைய வார்த்தைகளை கடைபிடியுங்கள், என் அன்பிலே நிலைத்திருங்கள், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். இதுதான் இயேசுவோடு இருக்கின்ற ஒரு வாய்ப்பு. இதுதான் இயேசு நமக்கு மீண்டும் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு. எனவே இயேசுவோடு இருப்பதற்கு நாம் நம்முடைய வாழ்வையை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். பாவப்பட்ட ஒரு வாழ்க்கையை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். பேய் பிடித்த ஒரு வாழ்க்கையை நாம் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். தீய வார்த்தைகளை கொண்ட வாழ்வை நாம் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். எனவே இயேசுவுக்கு உகந்தவர்களாக இயேசுவோடு இருப்பதற்கு நம்மை இறைவன் அழைக்கிறார். அவருடைய கடவுள் வழியாக, தந்தை வழியாக அந்த கிறிஸ்து நம்மில் ஒருவராக தோன்றியிருக்கிறார், பிறந்திருக்கிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மை வழி நடத்துகிறார். எனவே அந்த இறைவனுக்கு உகந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும்.
இப்படிதான் ஒரு நாள் ஒரு ஆசிரியர் பிள்ளைகளிடத்திலே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இயேசு உனக்கு யார் என்று சொல்லுகிறார். நானும் இதே கேள்வியை கேட்டா என்ன சொல்லுவீங்க? எனக்கு இயேசு அப்பா, எனக்கு அம்மா, தந்தை, தாய், என் சகோதரர், எனக்கு நண்பர் என்று இவ்வாறாக பதில் சொல்வது இயல்புதான். ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் இந்த இயேசு தாயாக, தந்தையாக, சகோதரராக, சகோதரியாக, உறவுகளாக இருக்கின்ற பொழுது, நம்மோடு வாழ்கின்ற பொழுது மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம், அன்பு செய்யப்பட முடியாமல் இருக்கிறோம், ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம், கவனிக்கப்பட முடியாமல் இருக்கிறோம். இதுதான் நாம் இயேசுவோடு இருக்கின்ற மனநிலை இன்றைய வாழ்வு. எனவே இயேசுவோடு இருக்கும்படி நம்முடைய வாழ்வை நாம் மாற்றிக்கொண்டு இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டி, இந்த 12 இறைவன் அழைத்தது போல இந்த உலகத்திலே உன்னை இறைவன் அழைத்திருக்கிறார். நீனும் ஒரு இறைவனுடைய வார்த்தையாக மாறுவோம், நீரும் இறைவனுடைய அன்பாக மாறுவோம், நீரும் இறைவனுடைய மன்னிப்பாக மாறுவோம், நீரும் இறைவனுடைய உதவி செய்கின்ற கரமாக மாறுவோம், இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வோம். இறைவன் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருளாவி முற்றும், எந்தன் உடல் பொருளாவி முற்றும், புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சாந்தமிக்க உள்ளத்தை தூயாவி என்னும் நெருப்பால் வியத்தகு முறையில் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற மீட்பளிக்கை பலிபொருள் வழியாக எங்கள் இதயமும் அதே நெருப்பினால் பற்றி அறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சலேசியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். இவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கையின் நெறி எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளரோடும் புனிதரின் பெரும் திரளாரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் இறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பிற உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருவும் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற கருத்துக்களையும் மன்றாட்டுகள் விண்ணப்பங்களையும் ஒரு நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றபடி பிள்ளைகளையும் குடும்பங்களையும் புனிதரின் வழியாக உமகன் இயேசு கிறிஸ்து வழியாக தாய் மரியாள் வழியாக ஆசீர்வதித்து நல்வழிப்படுத்துவீராக. மேலும் உயிர் தெழுமத நோக்கொடுத்து கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்புகழ் ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்துமாக்கள், உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்துமக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மெய்ப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதற்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு, எல்லோரும் என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர். இயேசு தன்னுடைய சீடர்களோடு இருந்தபோது அவர்களுக்கு எவ்வாறு அவர்களை ஆற்றல் படுத்தினாரோ அதே போல அவருடைய ஆற்றலால் நம்மையும் ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உட்கொண்ட திருவிருந்தினால் மன்னகத்தில் புனித பிரான்சிஸின் அன்பையும் பரிவையும் பின்பற்றி விண்ணகமாட்சியில் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பின் நற்செய்தியாளர்களாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.